எடப்பாடி பழனிசாமி அரசியல்ல பல உயரங்களுக்கு காரணமாக இருந்தவர் செங்கோட்டையன். அவருக்கே இப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட்டை வந்து எடப்பாடி கொடுத்திருக்காரு. நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? எடப்பாடிக்கும் சிக்கு வச்சிருக்காரா இல்ல பாஜகவுக்கும் சிக்கு வச்சிருக்காரா? செங்கோட்டையன் சொன்னதுல புதுசா எதுவுமே இல்லை. நான் கேட்டுக்கொள்கிறேன், மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன், இறைஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், ஒன்றா இணையங்கள் எல்லாம் ரைட். சசிகலா என்ன பேசி இருக்காங்களோ சசிகலா பேசு ஒன்னே ஒன்று எக்ஸ்ட்ரா 10 நாள் கெடு. அந்த 10 நாள் கெடு தான் அவர் தலைக்கு ஆபத்து உண்டாக்கிச்சு. இது அந்த 10 நாள் கெடு பேசாம வெறுமை கட்சி ஒன்று நிற்கணும், எல்லாம் ஒன்றா சேர்ந்துங்க, அப்பதான் ஜெயிக்க முடியும் பேசியிருந்தாருன்னா எடப்பாடி இவ்வளவு சீரியஸ் எடுத்துக்க மாட்டார். 10ஓட பயனுன்னா கடந்து போயிருப்பார். சரி, கட்சி தலைமைக்கே சேலஞ்ச் பண்ற அளவுக்கு கெடு கொடுக்குற அளவுக்கு நீங்க சீனியரா இருக்கலாம் இல்லைங்கள. ஆனா அபிஷியலா நான் தான் கட்சியோட பொது செயலாளர், என்கிட்ட தான் பவர் இருக்கு, நான் தான் அல்டிமேட் டெசிஷன் மேக்கர். என நீங்க சேலஞ்ச் பண்ணீங்கன்னா அதான் சொன்னாதான் எடப்பாடி இந்த நடவடிக்கை நான் எடுக்கலைன்னா கட்சியில என்னை எவனும் மதிக்க மாட்டான் நாளைக்கு. நான் ஒரு தலைவர்கிட்ட கேட்டா என்ன தலைவர் இந்த மாதிரி பண்ணிட்டீங்களான்னு கேட்ட சொன்னா, தம்பி இந்த நடவடிக்கை நான் எடுக்கல, கட்சியில ஒரு பையன் என்னை மதிக்க மாட்டான், எல்லாம் தலைக்கு தலை ரிவோல்ட் அதிகமாயிடும், நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கேன். ஏன்னா தலைமையை சேலஞ்ச் பண்றார் செங்கோட்டையன். இதுக்கு பின்னாடி பாஜகவோட முழு ஆதரவு இருக்குதா தெரியல, ஆனா பிளெஸிங் இருக்குதா தெரியும்.